ப்ரோ கபடி சீசன் 11க்கான ஃபைனல் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்கும் பட்னா பைரேட்ஸ் டீமுக்கும் இடையில நடந்தது. இந்த மேட்சை நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் தோத்துட்டாங்க. அண்ட் இந்த மேட்சை தோத்த ஒரு சில மணி நேரத்திலே பட்னா பைரேட்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. நாங்கள் எங்கள் டீமோட ஹெட் கோச்சான நரேந்தர் ரேதுவை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ போஸ்ட் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒட்டுமொத்த கபடி உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருந்தது. எனக்கு கடந்த 2 சீசனாக பட்னா பைரேட்ஸ் டீமுக்கு வேறு லெவலில் கோச்சிங் பண்ணி அந்த டீமை நல்லாவே எடுத்துகிட்டு வந்தார். பிகேஎல் சீசன் 10ல் அந்த டீமுக்கு பயங்கரமாக கோச்சிங் பண்ணி பிளே ஆஃப் வரைக்குமே எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் அதே மாதிரி இந்த பிகேஎல் சீசன் 11ல் இந்த டீமை ஃபைனல் வரைக்குமே எடுத்துகிட்டு வந்தார். இத்தனைக்கும் இந்த டீமில் இருக்கக்கூடிய எல்லாருமே யங்ஸ்டர். டீம் உள்ள விளையாண்ட எல்லாமே புதுமுகங்கள். அண்ட் அப்படி புதுமுகங்களாக இருந்த பிளேயர்ஸை இப்போ இவ்வளோ பெரிய ஜாம்பவான் பிளேயராக மாற்றிருக்காரு. தேவாங்கு, அயன், அன்கிட் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் கோச்சை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த ஃபைனலை தோற்ற காரணத்தில் கூட அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தோற்ற ஒரு சில மணி நேரத்தில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டாங்க. அண்ட் இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட ஃபேன்ஸை கையிலேயே பிடிக்க முடியல. இதுக்கு முன்னாடி மன்பிரீத் சிங் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மன்பிரீத் சிங் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்காக ட்ராஃபியை வின் பண்ணி கொடுத்தாச்சு. என்ன ஆனாலும் மன்பிரீத் சிங்கை ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் வெளியே விட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம பயலுவலுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அடுத்தக்குரிய இந்த நரேந்தர் ரேது பக்கம் வச்சாச்சு. இப்போ நரேந்தர் ரேது தமிழ் தலாஸ் டீமுக்கு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு கோச், ஒரு ஆர்மி மேன், நிறையவே டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவார். அண்ட் யங்ஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வருவார். மேக்ஸிமம் எங்கள் எல்லா பிளேயருமே டேலண்டான பிளேயர்ஸ் தான். அவங்ககிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸை ஒழுங்காக வாங்குறது தான் அந்த டீமோட கடமை, முக்கியமாக அந்த கோச்சோட கடமை. அதை யார் கரெக்டாக பண்ணுறாங்க, யார் தப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நரேந்தர் ரேது இதை கடந்த 2 சீசனாகவே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பாக பிகேஎல் சீசன் 11 அவருக்கு பயங்கர சக்ஸஸை கொடுத்துருக்கு. ஏன்னா எல்லாமே புதுமுகங்கள். அப்படி இருந்தும் ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து 2 பிளேயர்ஸை டாப் பிளேயர்ஸாக மாற்றிருக்காரு. ஒரு டிஃபெண்டரை டாப் டிஃபெண்டராக மாற்றி விட்டுருக்காரு. அண்ட் உள்ளே இருக்கிற பிளேயரும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கோச்சை தமிழ் தலாஸ் டீம் எடுத்தால் நல்லா தான் இருக்கும். பட் இது நடக்குமானால் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அண்ட் இது நடப்பதற்கும் வாய்ப்புகள் ஒரு சிலது இருக்குது. அதுக்கு நம்ம சேரண்ணா வெளியே போகணும். சேரண்ணாவை உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அவரை தான் ஹெட் கோச்சாக வைக்கணும். அவருக்கு மேலே எந்த சீனியர் கோச்சும் இருக்கக்கூடாது. அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக ஒரு ஜூனியர் தான் இருக்கணும். அப்படி இல்லையா தர்மலா சேர்லாதனாவை நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க. அவரை பிடிச்சி வச்சு இப்படி அவமானப்படுத்துறதுக்கு அவர் வேறு ஏதோ டீமுக்கு கோச்சிங் பண்ணிட்டு போயிடுவார். இல்லை தமிழ்நாடு டீமுக்கு, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற நிறையவே சின்ன சின்ன டீமுக்கு கோச்சிங் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நிறையவே சின்ன பிளேயர்ஸை அவர் வளர்த்து விடுவார். அண்ட் அதுவே அவருக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். இப்படி உள்ளே பிடிச்சி வச்சு அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே கேவலமாக இருக்குது. ஸோ தர்மலா சேர்லாதனாவை நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு ஹெட் கோச்சாக வைங்க. அப்படி ஒரு மேலே நம்பிக்கை இல்லைன்னா அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பிகேஎல் சீசன் 11 எடுத்து பாருங்களேன். ஆரம்பத்தில் ஸ்ட்ராட்டஜி கோச்சுன்னு சொல்லிட்டு அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சு டீமை அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. உதயகுமார் சார்லாம் உள்ளே வரவில்லை, நீங்கள் வெளியவே இருந்துக்கோங்க, சேரண்ணா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்திலே சொன்னாங்க. பட் மேட்சஸ் போக போக தமிழ் தலாஸ் டீம் சொதப்ப ஆரம்பிக்காங்க. அண்ட் அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா அதுக்குள்ளே டீமுக்குள்ளே நிறையவே பிரச்சனைகள் போச்சு. திரும்ப சிஓ உள்ளே வந்தார். அண்ட் நம்ம உதயகுமார் சார் வெளியவே இருந்தார் 7 மேனேஜ்மெண்ட் அவர் மேலேயும் ப்ரெஷரை போட்டு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் கோச்சிங் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உதயகுமார் சாரை உள்ளே பற்றி விட்டு அவர் ஹெட் கோச்சாக மாற்றினாங்க. கிட்டத்தட்ட ஹெட் கோச் உதயகுமார் சார் தான் கடந்த 4-5 மேட்சாக. ஸோ இந்த மாதிரி உதயகுமார் சார் மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்ம தமிழ் தலாஸ் டீம் போயிட்டு இருந்தாங்க. சேரண்ணா மேலே அவங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அண்ட் அதே மாதிரி இந்த சிஇஓவும் உள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவரையுமே ஒரு கோச்சு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க வச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சேரண்ணா மேலே இந்த மேனேஜ்மெண்ட்க்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அப்படி நம்பிக்கை இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் சேரண்ணா பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டயே டீமை ஒப்படைச்சிருப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கோச்சாக நம்ம சேரண்ணாவையே கண்டினியூ பண்ண வச்சுருப்பாங்க. சீஃப் கோச் அவரோட வேலையை வெளியே இருந்து தான் பார்க்கணும். பட் அதையும் மீறி சீஃப் கோச்சை உள்ளேயும் கொண்டு வர வச்சது இந்த தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த டிசிஷன் எடுப்பதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ இப்போ சீசன் முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக நம்ம சிஇஓ அண்ட் சேரண்ணா, உதயகுமார் சார் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு மீட்டிங் போடுவாங்க. நிறையவே பேச்சுவார்த்தைகள் இவங்களுக்குள்ளே நடக்கும். அண்ட் சுமூகமாக முடிஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம சேரண்ணா கிட்ட ஒட்டுமொத்த பொறுப்பையும் சேரண்ணா கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா தமிழ் தலாஸ் டீம் அடுத்த சீசன் சேரண்ணாவோட ஹெட் கோச்சிங் தலைமையில் வருவாங்க. இல்லை நம்ம தமிழ் தலாஸ் டீம் சேரண்ணாலாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்படி இல்லைன்னா இப்போ நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சீனியர் கோச்சை கூப்பிட்டு வந்து அவரை மென்டாரு, அப்படி இல்லைன்னா டீம் அட்வைசரு, இல்லை இதே மாதிரி சீஃப் கோச்சுன்னு சொல்லி அவரை போட்டுட்டு இவங்களை கீழே தான் போடுவாங்க. உதயகுமார் சார் மாதிரி உதயகுமார் சார் கீழே சேரண்ணா இருந்த மாதிரி வேறு ஏதாவது கோச்சை கூப்பிட்டு வருவாங்க. பிசி ரமேஷையோ இல்லை நரேந்தர் ரேதுவே உள்ளே வந்தால் அதுதான் நடக்க போகுது. ஸோ டீமுக்குள்ளே நரேந்தர் ரேது வந்தாங்கன்னா இங்கே சேரண்ணா இருக்கக்கூடாது. சேரண்ணா இருந்தால் நரேந்தர் ரேதுவோ பிசி ரமேஷோ ஏன் நம்ம ஆஷன் குமாராகவே இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும் உதயகுமார் சார் இருக்கும்போது
இந்த தமிழ் தலாஸ் டீம் என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் புதுசாக உள்ளே வர்றவங்களும் அதுதான் பண்ணுவாங்க. அதுதான் நடப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது சேரனனுக்கு. ஸோ நம்பிக்கை சேரனா மேலே வச்சு கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூ பண்ணுங்கள். அவர் மேலே நம்பிக்கை இல்லைனா தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ இந்த நரேந்தர் ரேது அப்படிங்கிற கோச் கண்டிப்பாக உள்ளே வந்து அவருமே சேரனாவை வெளியே பத்திரிக்கை தான் பார்ப்பாரு. நான் அவருக்கு தேவை டிசிப்ளின், ஒரு ஆர்மி மேன், ஒரு பர்ஃபெக்ஷன் அங்கே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அரைக்குறை கோச்சிங்கில் இருந்ததுன்னா அவரே டீமுக்குள்ளே வரமாட்டார். ஸோ இது எல்லாமே தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஃபேன்ஸான நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ட்ராஃபி வின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை கூட அந்த மேனேஜ்மெண்ட்க்கு இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ரொம்பவே மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து. தேவையில்லாத டெசிஷன்லாம் எடுத்து டீமை நாசமாக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் இந்த சீசனும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா தாராளமாக தமிழ் தலாஸ் டீம் அடுத்த சீசனும் வெளியே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பர்ஃபெக்டான டெசிஷன் எடுத்து ஒருத்தர்கிட்ட அந்த டீமை ஒப்படைக்கணும். சேரனா மேலே முழு நம்பிக்கை வச்சு ஒப்படைச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெலிவர் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ கோச்சிங் அப்படிங்கிறது ஹெட் கோச்சாக ஒருத்தர்கிட்ட தான் ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஒப்படைக்கணும். இப்படி 2 பேரெல்லாம் பிடிச்சு கொடுத்து அது வேலைக்கே ஆகாது. இது எப்படி இருக்குன்னா ஒரு பொண்டாட்டிக்கு 2 புருஷன் அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த கதையெல்லாம் மறந்துக்கிட்டு அடுத்த வருஷம் தமிழ் தலாஸ் டீம் ஒழுங்காக வரணும். நீங்கள் நரேந்தர் இதை எடுத்தீங்கன்னா தாராளமாக வெளியே விட்டுருங்க அவரை. இந்த எமோஷன்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அது நமக்கு வேண்டவே வேண்டாம். அந்த எமோஷனை வச்சு தான் உதயகுமார் சாரை உள்ளே பிடிச்சிட்டு வந்தீங்க. அவர் எடுத்து வந்தோன்னே இங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு மேலே நான் பேசலை. நரேந்தர் ஏதோவை பற்றி பேசலான்னு பார்த்தா இந்த தமிழ் தலாஸ் டீமை பற்றி பேச வச்சிட்டீங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட்